Hello friends, welcome to my channel. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பார்க்குறோன்னா எக் ரைஸ் தான் பார்க்குறோம். நமக்கு அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருந்தோம். மாஸ்டர் எல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கடாய் சூடானதும் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த ஆயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அந்த வாசனை ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எக்கு போட்டுக்கிறேன். நான் ஒரு 5 எக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எக்கு தேவையோ அவ்வளோ எக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சிக்கன் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு வந்து சிக்கன் ரைஸ்க்குமே எக்கு போடுவோம். ஃபஸ்ட்டு எக்கு நம்ம ரைஸ்லாம் போடும்போது சிக்கனும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் எக் எடுத்துருங்க, அவ்வளோதான். இந்தளவுக்கு எக் இதுவானதுக்கப்புறமா நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நீளமாக அதை வந்து போட்டுக்கலாம். அது சும்மா ஒரு 2 பரட்டிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் பசங்க சாப்பிட மாட்டாங்களோ அதை எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. கேப்சிகம் சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பசங்க. ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸில் கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு, கோஸு, ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாமே இதில் போடலாம். இதில் எதுனா ஒன்று இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை. எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கேரட் பீன்ஸ் மட்டும் இருந்தால் கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் இது எல்லாமே கட் பண்ணி வச்சது போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இந்த கோஸ் வந்து நீங்கள் பஜ்ஜி சீவுறோம் பார்த்தீங்களா, அதில் சீவுனிங்கன்னா இந்த மாதிரி அழகாக நீளமாக வந்துடும் உங்களுக்கு, அழகாக சூப்பராக. வெஜிடபிள் வந்து நல்லா குக் ஆகக்கூடாது, ஒரு ஆஃப் குக் தான் ஆகணும். மூடி போட்டெல்லாம் வேக வைக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறம் தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப வெந்துட்டால் டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஆஃப் குக் பண்ணிட்டீங்கன்னா, நான் பசங்க நல்லா வெஜிடபிள்ஸை சாப்பிட்ணுன்றதுக்காக நான் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் கொடுக்கணும்ல, அதனால் இதில் இப்போ ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் சேர்ந்ததுனால அவங்களுக்கும் ஹெல்த்துக்கு நல்லது. இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்ச ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பாஸ்மதி, நீங்கள் வீட்டில் நார்மலாக ஆர்டினரியாக சாப்பாடுக்கு வடிக்கிற ரைஸ், இப்போ நான் அதுதான் பண்ணியிருக்கேன். நார்மல் ரைஸ் தான் வடித்து ஆற வச்சு போடுறேன். என்ன ரைஸ் வேணுமோ அந்த ரைஸை வடித்து ஆற வச்சுக்கோங்க. உப்பு வந்து நம்ம வெஜிடபிளில் போடக்கூடாது. உப்பு காரம்லாம் போடவே கூடாது. ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சிக்கன் போடுறதா இருந்தால் இப்போ சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு, சிக்கன் அண்ட் மட்டன் மசாலா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். இல்லை சிக்கன் மசாலா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா சிக்கன் மசாலாவும் போடலாம். இதுதான் ஹைலைட்டு. இதில் என்னென்ன போட போகிறோன்னா, நம்ம உப்பு, சிக்கன் மசாலா, காரம், மிளகுத்தூள், இந்த 4 தான் மெயின். சிக்கன் மட்டன் மசாலா ரெண்டுமே போடலாம். இல்லை ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் அது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றி இது மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றணும். நான் இதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சோயா சாஸும் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கரெக்டாக ஆப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், கலரு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கிடைக்கிற மாதிரியே தான் இருக்குது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். அதுவும் ஆப்ஷனல், உங்கள் விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி எக் ரைஸு, சிக்கன் ரைஸ்லாம் செஞ்சு பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு பாருங்கள், டேஸ்ட்டு பார்க்குறேன்னு வந்து தட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கா, கேட்டுகிட்டே இருக்கா. கண்டிப்பாக கிட்ஸுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள்.